வணக்கம் மக்களே. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு அனைத்து வளத்தையும், நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையும் தர இறைவனை பிரார்த்திப்போம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு விருப்பம், ஆதங்கம். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில நிறைய தமிழ்ல யூடியூப் சேனல் இருந்தாலும், அன்றாடம் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள முக்கியமான செய்திகள காலையில நம்முடைய மக்களுக்கு தரக்கு ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனல் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆதங்கம். இருந்தா கூட அந்த மாரி சேனல்ஸ் இருந்தா கூட, அது எல்லாமே ஒரு பயாஸ்டு மேனர்ல தான் இருக்கு. அதாவது ஒரு கட்சியை சார்ந்தோ, அல்லது ஒரு இயக்கத்தை சார்ந்தோ, அமைப்பு ரீதியா தான் இருக்கு ஒழிய, ஒரு நியூட்ரலான எல்லா செய்திகளையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இல்ல அப்படிங்கிறது. அதுபோக நம்மளே அத கவர் பண்ணா என்ன? அப்படின்னா நம்ம எல்லா செய்தித்தாளையும், நாட்டு நடப்பு எல்லாத்தையும் வாட்ச் பண்றோம். ஸோ அதனால ஒரு 15 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷத்துல அன்னைக்கு உள்ள முக்கியமான அதாவது எல்லா பத்திரிகைகளையும் வரக்கூடிய ஒரு செய்தி. தமிழ்நாட்டில உள்ள முக்கியமான செய்தி பத்திரிகையில வரக்கூடிய செய்திகள தினந்தோறும் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஏன் அப்படின்னா பேப்பர் வாசிக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க, நேரம் இல்லாதவங்க, அதே மாரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அதனால அந்த மாரி ஒரு சேனல் குடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பரிட்சார்த்த முறையில இன்னைக்கு இந்த புத்தாண்டு 2025 1/1/2025லேருந்து துவங்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா திட்டமிட்டிருந்தேன். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. நீங்க இதுவரைக்கும் அளித்து வந்த ஆதரவ இந்த நிகழ்ச்சிக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. இதுவரைக்கும் தந்த ஆதரவுக்கு. அதே மாரி இந்த இது பேரு என்ன சேனல் வைக்கலாம்? அதாவது சேனல் பேரு அதே தான். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு பேர் "உள்ளூர் முதல் உலகம் வரை" அப்படிங்கிற மாரி பிளான் பண்றேன். முக்கியமான செய்திகள் மட்டும் தான். ரொம்ப கிறிஸ்பா ஒரு 3 நாள், 4 நாள்ல ஒரு 10 செய்தி என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட வருது. அதோட முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்வர் கன்னியாகுமரி போயிருக்காங்க. அந்த கன்னியாகுமரியில பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணாடி பாலம், அதாவது விவேகானந்தா பாறைக்கும், நம்ம கடற்கரைக்கும் உள்ள அந்த கட இது அதாவது கண்ணாடியால உருவாக்கப்பட்ட பாலத்த திறக்கறதுக்காக போனாங்க. அதே மாரி அதோட முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, 2000 ஆண்டுல முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்ட சிலை, கன்னியாகுமரி சிலையில கன்னியாகுமரியில விவேகானந்தர் சிலை. அது 133 அடி 2000 வருஷத்துல திறந்தாங்க. அதோட 25வது ஆண்டு இந்த வருஷம். அத அவருடைய மகன் சிறப்பா கொண்டாடுறதுக்காக 25 ஜூப்ளி வெள்ளி விழா அதுக்காகவும் போயிருந்தாங்க. அந்த சமயத்துல என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி நகராட்சியா உயர்த்துறது அப்படிங்கிறது அந்த அறிவிப்பு. அதை விட என்னன்னா, டிசம்பர்ல குறள் வாரம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி 133 பல்கலைக்கழகங்கள், உயர் பல்கலைக்கழகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே திருக்குறள் போட்டிகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசு அலுவலகங்களில் திருக்குறள் எழுதுகிற மாதிரி தனியார் நிறுவனங்கள்லையும் இந்த மாதிரி திருக்குறள் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான பாசிட்டிவான ஒரு செய்தியோட நம்ம துவங்குவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த முதல் ஒரு செய்தி. 2000ல் பார்த்தீங்கன்னா, அந்த சிலை கருணாநிதி அவர்கள் 133 அடி திறந்தார். அது இப்போ எல்லாத்தையுமே ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இதுதான் முதல் செய்தி. இதில் பார்த்தீங்கன்னா, முதல்வர், அப்புறமேல துரைமுருகன், அமைச்சர் உதயநிதி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு செய்தி. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, எல்லா பத்திரிகைகளுமே வந்த செய்தியில் 2வது செய்தி இப்போ அண்ணா பல்கலைக்கழக செய்தி தான் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதுமே பேசப்பட்டு இருக்கு. அதற்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தடையை மீறி நேற்று உண்ணாவிரதம் இருக்க முயற்சி செஞ்சார் வள்ளுவர் கோட்டத்தில் அப்படின்னு சொல்லி அவர் கைது பண்ணி, காலையில் கைது பண்ணி சாயங்காலம் விட்டாங்க. இதுதான் 2வது செய்தியாக எல்லா பத்திரிகையிலுமே வந்துருந்துச்சு. அவர் அண்ணன் கூட ரொம்ப அதாவது ஆர்ப்பாட்டம் அறவழியில் ஆர்ப்பாட்டம் நடத்துறது ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லியும் அண்ணன் சீமான் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. இது தொடர்பாக அண்ணன் சீமான் கைதுக்காகவும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அண்ணனோட தம்பிமார்கள், நாம் தமிழருடைய தம்பிகள்லாம் பல இடத்துல ஆர்ப்பாட்டம், போராட்டம்லாம் நடத்தினாங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசை உருக்கிய ஒரு செய்தி அப்படின்னா, இந்த சின்னத்திரை நடிகை சித்ரா, இவங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா 2020ல் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஹேமந்த் நாத் அப்படிங்கிறது அவருடைய கணவர். அதாவது சின்னத்திரை சித்ரா நிறையா சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ், நான் டிவி சீரியல்ஸ்லாம் பார்க்குறது கிடையாது. ஆனால் அந்த செய்தி வந்ததுனால கேள்விப்பட்டேன். அவங்க 2020ல் சென்னையில் ஒரு அவுட்டரில் புறநகர் பகுதியில் இருக்கையில் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அந்த தற்கொலைக்கு அவருடைய கணவர் ஹேம்நாத் தான் அப்படின்னு சொல்லி அந்த விசாரணைலாம் போய்க்கிருந்துச்சு. இது என்ன செய்தி அப்படின்னா, அந்த ஹேம்நாத் இந்த தற்கொலைக்கு தூண்டியது யார், சித்ரா தற்கொலை தூண்டியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய கணவர் ஹேம்நாத் அப்படின்னு சொல்லி சித்ராவோட அப்பா, அவருடைய பேர் காமராஜ். அவர் காவல்துறையில் எஸ்ஐயா பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் 2019ல் தான் ஓய்வு பெற்றார். அவர் இந்த வழக்கை ஹேம்நாத் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருந்தார். இப்போ கடந்த வாரம் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஹேம்நாத் அந்த வழக்கில் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி ஹேம்நாத் விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். அதுக்கு அது தாங்க முடியாமல், அந்த துக்கம் தாங்க முடியாமல் தன் மகளுக்கு இறந்த துக்கத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தவருக்கு பாவம் அவர் ரொம்ப அந்த மன அழுத்தத்தினால நேற்றைக்கு அவர் துக்கத்தில்
தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இதுதான் வந்து அந்த 2வது செய்தி. இது வந்து அது என்னங்கிறது காவல்துறை வந்து விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி அவர் ஹேம்நாத்துக்கு வந்து எவிடன்ஸ் எழுதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவர் வந்து வழக்கு தொடுத்திருந்தார். பார்த்தா அவர் வந்து வழக்குலேருந்து விடுதலை ஆனோடனே அது தாங்க முடியாமல் தன்னுடைய மகள் மரணத்துக்கு நீதி கிடைக்காதனால அவர் வந்து நேற்று தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியார், தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தகவல் அறிக்கை, அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம், அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரச்சனை தான் ஓடிக்கிருக்கு. அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை வந்து வெளியிட்டது வந்து சட்டவிரோதமானது, இல்லீகல், அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்ணாடி இலை பாலம் திறக்கப்பட்டது வந்து ஏற்கனவே வந்து அதிமுக அரசாங்கத்தில் நாங்கள் வந்து அடிக்கல் நாட்டினோம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் கொடுத்துருக்காரு. இது போக இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த எண்ணெய் அதாவது எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனதுக்கு வந்து நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால தான் இது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத போக பார்ப்போம். அதுக்கப்புறம் NCW, இதே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தமானது, தேசிய மகளிர் ஆணையம், அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக இந்த மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக வந்து விசாரணை பண்ணிக்கிருந்தாங்க. அவங்க வந்து திங்கட்கிழமை விசாரணை பண்ணாங்க. அதில் வந்து அவருடைய உறுப்பினர்கள் வந்து மம்தா குமாரி, பிரவீன் ரிஜித், அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லாம் உள்ளே போய் மாணவி எல்லாத்தையுமே விசாரணை பண்ணாங்க. அதில் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஞானசேகரன் மேலே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. அவர் எப்படி வந்து கேஷுவலாக வந்து கேம்பஸ்குள்ளே சுற்றி தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு, இது தொடர்பான அறிக்கை வந்து மத்திய அரசு கொடுப்போம், அவங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறையில் யார் இருந்தாலும் சரி அவங்க மீது மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியும் அது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து மாநில தொடர்பான செய்திகள் பார்த்தீங்கன்னா, கேரளாவை வந்து ஒரு மினி பாகிஸ்தான் சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, மகாராஷ்டிரோட அமைச்சர், அவருடைய பேர் வந்து நிதிஷ் ராணே. அவர் வந்து அண்மையில் பேசையில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கேரளாவில் வந்து இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நிறைய மதமாற்றம் நடக்குது, அதேமாதிரி லவ் ஜிகாத் அப்படிங்கிற பேரில் வந்து இந்து பெண்கள்லாம் வந்து இஸ்லாத்தை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அது வந்து பாகிஸ்தானில் வந்து இந்துக்கள் நடத்துவது போல தான் கேரளாவில் இந்துக்கள் நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தீவிரவாத அமைப்புகளிலிருந்து ஆதரவு கிடைப்பதால் தான் வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி வயநாடுல தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லியும், கேரளா வந்து ஒரு மினி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அங்கே வெற்றி பெறுது அதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இதற்கு வந்து கேரளா அமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து பினராயி விஜயன் வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். அது எப்படி நீங்கள் எங்களை சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லியும், இது 2வது. இது வந்து எல்லா செய்தித்தாள்லையுமே இந்த செய்தி வந்திருக்கு. கேரளாவின் மீது இந்த கொடூர தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிருக்கிறோம். சங் பரிவார் விருப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக அனைத்து ஜனநாயக மற்றும் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று சேர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லியும் அவர் கேட்டிருக்காரு. இது ஒரு பிரச்சனை ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது 2 நாளாக தொடரக்கூடிய ஒரு செய்தி தான். என்ன அப்படின்னா, இந்தியாவில் 31 மாநிலங்கள் முதல்வர் இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் யார் பணக்கார முதல்வர் அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பாக ஓடிக்கிருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சந்திரபாபு நாயுடு. அவருடைய சொத்து மதிப்பு வந்து 931 கோடி. அடுத்து வந்து கடைசியாக இருக்கிறது ஏழ்மையான முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி. அவருடைய சொத்து மதிப்பு வந்து வெறும் 14 லட்சம் தான் நினைக்கிறேன். ஆமாம், 14 லட்சம் தான் அவங்களுடைய சொத்து. 15 லட்சம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 2வது இடத்துல இவர் இருக்கிறாரு, அது அருணாச்சல் பிரதேஷ் கண்டு இருக்கிறாரு. 3வது இடத்துல அதாவது பெமா கண்டு, அவர் 2வது இடத்துல இருக்கார். அவருடைய சொத்து மதிப்பு 332 கோடி. 3வது இடத்துல கர்நாடகா சித்தராமையா. சரி, நம்ம தமிழ்நாடு முதல்வருடைய சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 14வது இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி ஒமர் அப்துல்லா, இந்த மாதிரி வரிசையாக இருக்கிறாங்க. இதுதான் வந்து 3வது செய்தியாக இது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் தொடர்பான ஒரு செய்தியில் வந்து ஜெர்மனியில் கொலோன் பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது. கொலோன்கிற இடத்துல, கொலோன் அப்படிங்கிற ஒரு இடத்துல பல்கலைக்கழகம் இருக்குது, யூனிவர்சிட்டி. அதில் வந்து தமிழ் பெஞ்சு, தமிழ் இருக்கை, அது வந்து 1963 இயங்குது. இங்கே வந்து 50,000க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்கள், ஓலைச்சுவடுகள் இங்கெல்லாம் இருக்குது. இப்போ வந்து இது ஒரு கொரோனா டைம்லேயே வந்து இது வந்து பயங்கரமான நிதி நெருக்கடியில் இருந்துச்சு. அப்போ வந்து உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் வந்து கொஞ்சம் பணத்தை திரட்டி கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு வந்து 1.25 1.25 கோடி வந்து கொடுத்துச்சு. அதேமாதிரி அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வந்து 1.5 கோடி கொடுத்தாங்க. ஐரோப்பிய தமிழர் கூட்டணி வந்து 23 லட்சம் எல்லாம் சேர்த்து 2001 கொடுத்து அங்கே வந்து ஒரு பேராசிரியர்லாம் போட்டு நடந்துருந்துச்சு. ஒரு பேராசிரியர் வந்து அந்த பெஞ்சு போட்டாங்க. அவருடைய பேர் ஸ்வத்மான் அப்படிங்கிற பேர். அவர் வந்து ஒப்பந்த அடிப்பில் போட்டாங்க. அவருடைய பணிக்காலம் வந்து அக்டோபரோட முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நியமனம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நிதி பற்றாக்குறனால வந்து மூடப்பட்டு அக்டோபருக்கு அப்புறமே அதை ரினியூ பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அங்கே வந்து அந்த கொலோன் பல்கலைக்கழகத்தில் 50,000க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்கள், ஓலைச்சுவடுகள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் காப்பாற்றணும். அதுக்காவது இந்த பெஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வெளிநாட்டு செய்திகளை பொறுத்தளவுக்கு சவுத் கொரியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து பயங்கரமான உள்நாட்டு பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா, ஏன் அப்படின்னா அந்த அங்கே உள்ள பிரசிடென்ட் யூன் அவர் வந்து என்ன செஞ்சார்னா, ராணுவ ஆட்சிக்கு வந்து மார்ஷியல் ரூல் சொல்லி சொல்லுவாங்க, அதுக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தார். இதை எதிர்த்து வந்து வழக்குகள்லாம் தொடரப்பட்டது. அதில் வந்து சவுத் கொரியன் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சவுத் கொரியோட கோர்ட் வந்து அந்த பிரசிடென்ட் வந்து கைது செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரசிடென்ட் யூன் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுறாரு. அதாவது பழிச்சாற்றல் முதலில் பதவியில் இறக்க செய்யப்பட்டுட்டார். அவர் வந்து கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாரண்ட் பிறப்பிச்சிருக்கு. இப்போ அங்கே வந்து ஒரு உள்நாட்டு கலவரங்கள், உள்நாட்டு பிரச்சனை ஓடிக்கிருக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பத்திரிகையில் ஒரு முக்கியமான சில செய்திகள். இந்த வீடியோவை
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை பகிருங்க. தங்களுடைய தொடர்ந்து தரக்கூடிய ஆதரவு முடிஞ்சளவு தினந்தோறும் இந்த செய்தியெல்லாம் பார்த்து நான் வந்து வீடியோ போடுறேன். இதுபோக அன்னன்னைக்கு நடக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவும் நான் சாயங்காலம் போடுறேன். தொடர்ந்து ஆதரவு தருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.